வெல்கம் டு ட்ரிபிள் வ்ளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் வந்து மங்காத்தா படத்துக்கு போக போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து மங்காத்தா படத்தை பார்த்ததே இல்லை. டிவியில் போட்டால் கூட இப்படி தலையை திருப்பிக்கின்னு போயிடுவேன். ஏன் ஏன்னா ரீரிலீஸ் ஆகும்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? ரீரிலீஸ் ஆகும், அதனால மங்காத்தா படம் பார்க்காதவா? நீ என்ன ஒரு அஜித் ஃபேனு இப்ப பார்க்க வர? தம்பி, நாங்க வந்து அஜித் படத்துக்கு ஃபேன் கிடையாது, அஜித்துக்கு ஃபேனு. இதை சொல்லி ஊரே மாத்திர. உங்களுக்குலாம் தெரியாது, நான் எனக்கு தெரியும் அந்த மங்காத்தா ஒரு நாளைக்கு ரீரிலீஸ் ஆகும்ட்டு. அதுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். எப்படி தெரியும்? காலங்காலமா. எப்படி தெரியும்? அப்போ வந்து என்னால போக முடியல, ஏன்னா அப்ப நான் சின்ன பையன். சின்ன பையன் தான். இப்போ நீ சின்ன பையன் தான். எனக்கு வந்து ரீரிலீஸ் ஆகும்னு தெரியும், அதனால நான் இது வரைக்கும் பார்க்காம இன்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். நான் வந்து நாங்கெல்லாம் போய் ஜாலியா போய். நீ பாத்திரியாடா? இவனும் பாக்கல. கான்ஃபிடென்ட்டா சொல்ற பத்தி நீ. நான் ஒத்துக்கிறேன், ஒரு சின்ன சின்ன கிளிப் எல்லாம் பாத்துருக்கேன். எங்க அப்பா உட்காந்து பாப்பாரு KTV சன் டிவி எல்லாம் போடும்போது. ஆனா நான் இப்படி தலையை திருப்பிக்கிட்டே நாமான்னு போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து படத்துக்கு போயிட்டு படம் எப்படி இருக்கலாம்ட்டு நாங்க சொல்றோம். இதை பாத்தீங்களா, கேம்பாவும் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் கொக்கோ கோலா ரைட்ல போ, பெப்சிலா லெஃப்ட்ல போ. கேம்பா தான் இனிமேல். கேம்பா போயிட்டு குடிக்கிறோம். கேம்பா குடி, பாட்டுக்கு எல்லாருக்கும் போட்டு அடி. கேம்பா குடி, ஆனந்த போட்டு அடிக்கிறோம் தியேட்டர்ல. வாங்க படத்துக்கு போலாம். நாங்க வந்து மங்காத்தா பாத்துட்டு வந்துட்டோம். ஆனா என்ன பண்ணிட்டானே, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டானுங்க. அஜித் என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதுல லைட்டா நான் காண்டாயிட்டேன். நான் தான் லேட்டா வந்தேன், நீ போக வேண்டியதான முன்னாடியே. என்ன பண்றது, நீ உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால ஜோக்லாம் குடுத்துன்னு இருப்பேன். இதெல்லாம் தூக்கி பறக்க விட்டானுங்க. கஷ்டம் போட்டு 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 பின்னாடி நோக்கி போயிடுச்சு. லாஸ்ட் டி-ஷர்ட்டை வாங்கி சுத்திட்டு தரேன்னா போட்டானுங்க. போது அது பண்ண டி-ஷர்ட் பண்ண ஒரு பக்கம் போகுது. உடம்பே சுத்திட்டு ஒரு மேல தூக்கி போட்டு நம்ம கிட்டே வந்துடும் பார்த்தா அதை தூக்கி போட்டு இதெல்லாம் பின்னாடி பாஸ் பண்ணி நேக்குறானுங்க. அவன் சுத்தி பின்னாடி தூக்கி போட்டான். இப்படியே சட்டை ஒரு 15 நிமிஷம் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வந்தது. டான்ஸ் ஆடுறேன்ட்டு எல்லாம் முதுகு கை கால்லாம் வச்சுக்கினானுங்க. அப்புறம் இவரு கால் பாத்தீங்கன்னா லைட்டா நகம் வர பேத்துக்குச்சு. எனக்கு முதுகு வயிற்றெல்லாம் செம்ம குத்து. ஆனா வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பிரியாணி மாரி குக் பண்ணிருக்காரு. ஸ்பைசி, அப்புறம் என்னது சிரிப்பு, அப்புறம் மசாலா, ஃபைட்டுக்கு ஃபைட்டு கரெக்டா யூஸ் பண்ணி. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. எல்லாமே பக்காவா போட்டு வெங்கட் பிரபு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பிரியாணியா கொடுத்துருக்காரு. ஆனா என்ன, நான் வந்து படம் ரிலீஸ் ஆகும் போது பாத்துருக்கலாம். ஆனா இப்ப பார்த்தா தான் நிறைய காமெடி எல்லாம் புரியுது. அப்ப வந்து தியேட்டர்ல பார்க்க முடியாதவங்க வந்து இப்ப போய் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. அந்த நான் வந்து எனக்கு எது ரிலீஸ் ஆகுற எது தெரியுமா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த வசந்தன் கோ ஓனரு அந்த செக்டர் திறந்து சரக்கத்து கொடுப்பா தெரியுமா? அப்போ கீழே வந்து இவரை விட பெரிய வசந்தன் கோ ஓனரு. சின்ன வயசுல எனக்கு தெரியாது அவர் தான் வசந்தன் கோ ஓனருன்ட்டு. வேற ஏன் இவர் வசந்தன் கோ ஓனராரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு பாப்பலாம். அதனால படம் வந்து பயங்கரமா இருந்தது. வேற என்ன சூப்பரா இருந்தாங்க. இவ்வளவு படத்துல உனக்கு அது ஆனா வெங்கட் பிரபு வந்து அவரு படம் தர இல்லையோ, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவர் தம்பிக்கு ஒரு ஹீரோனியோட ஒரு ஷாட்டு, அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹீரோனியோட ஒரு ஷாட்டு. அதுக்கு இவங்க எல்லாம் அப்புறம் கடைசியில கோவால போய் ட்ரிப்பு மாரி எனக்கு தெரிஞ்சு அவங்க படம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா ஒரு ட்ரிப்புக்கு ட்ரிப்பும் ஆச்சு, என்ஜாய் எடுத்து அதை அப்படியே மூவியா மாத்திட்டாங்க. தம்பி படம் பார்க்காத ஆளுங்க, படம் பத்தியில ரிவ்யூ சொல்லுங்க. பாத்தியா வெங்கட் பிரபு பாத்தியா? தம்பிக்கு ஒரு ஷாட்டு, ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷாட்டு, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஷாட்டு ஒரு ஹீரோனி. கொஞ்சம் வருத்தம் தான்.
நீ எப்படா இந்த மாதிரி டேரக்டர் ஆகி எங்களுக்கு ஒரு ஷாட் வைப்ப? நான் கூட ஒரு படம் எடுக்க போறேன். நான் காசு தரேன். பிரேம்ஜி இது இவனுக்கு தான் போட போறேன். உனக்கு அந்த பிரேம்ஜியோட என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு ஷாட் வேணுமா? கீழே குனிஞ்சி அந்த பிரேம்ஜி போடுவாங்க. மகத்து மீறி இல்ல இந்த டான்ஸ் அந்த ஒரு டான்ஸ் ஒண்ணு இந்த டான்ஸா அந்த பொண்ணு பேர் என்ன? லட்சுமி ராய். அவளெல்லாம் சொல்லாது, செருப்பாலேட்டு என்ன அந்த கொல்ற சீன் மட்டும் போட்டுருவோம் இருக்கு. சும்மா ஆனா எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன் இந்த நேரத்துல நான் ஒருத்தரை மிஸ் பண்றேன். நீ மிஸ் பண்ணினே இரு. வந்துருவோம், கூடி சீக்கிரமா வந்துருவோம். ரொம்ப நாளா சொல்லுறான். இந்த 27 இது கேஸ் முடிஞ்சவனே நம்ம தான். அது 26ல ரிலீஸ் ஆக வேண்டிய படங்களா? 9ஆம் தேதி. என்ன பண்றது, காத்திருக்க வச்சிட்டாங்க. விதி விளையாடிடுச்சு. இது விளையாடிடுச்சு. இவங்க மாதிரி ஆளுங்க லேட் ஆகுது. எங்களை மாதிரி ஆமா உங்களை மாதிரி ஆளுங்களா இல்ல. அந்த படம் வந்தா நாங்க 1000 கோடி அடிக்க பாக்குறீங்களா? டேய் கம்முனிரு, இதே மாதிரி தான் ஆல்ரெடி 2 பேர் சொல்லிட்டு படம் ஃபிளாப் ஆகி ப்ரொடியூசர்ஸ் கங்குவா ஞாபகம் இருக்கா? கங்குவா வேற அவரெல்லாம் கணக்குலயே கங்குவா இந்தியன் 2 இந்த பேன் இந்தியா மூவி. அது வந்து 1000 crores கிளப். துல்கர் சல்மான் ஒதுக்குன மூவி. எங்க ஆளே துல்கர் சல்மானுக்குலாம் மேல தெரியும்ல. கம்முனிரு, விஜய்க்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரு டைரக்டர் இவங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாரு. இல்ல எப்ப வந்தாலும் படம் அசால்ட்டா கடி அடிக்கும் பாக்குறியா? ஏய் இந்த 1000 crore படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 1000 crore கிளப்ன்றது அந்த மெட்ராஸ் படத்துல செவுத்த படம் சொல்லுவாங்கல்ல, இன்னும் இது எத்தனை பேரை காவ வாங்க போதும். எங்களெல்லாம் காவ வாங்காது. எங்க லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி 1000 crore அஷ்ட பிறகு சொல்லு. சரி பாலையா படம்டா அது. நீ என்னதான் கதறனாலும் பேசக்கூடாது. என்னதான் கதறினாலும் கதற எனக்கு வயிற்றுச்சல் எனக்கு தெரியுது. வயிற்றுச்சல் எனக்கு தெரியுது. நீ இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண விட்டீங்கன்னா வெறும் தளபதி விஜய்னு அழகா வந்துடும். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண வச்சீங்கன்னு வைங்களேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தான் வரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நல்லா யோசிச்சுக்கோங்க. அடிக்கும் பாரு படம். விஜய் இதெல்லாம் விஜயே கேட்டாருன்னு வச்சுக்கேன். தம்பி கீழே இறங்கு. அவருக்காக நாங்க இருக்கோம். அவருக்காக நாங்க இருக்கோம். அச்சு போட்டுருவோம். இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். வேறுபாடு நாங்க வேறுபாடு பார்க்கல, நாங்க பிரிக்கவே இல்லையே. படம் நல்லா இருக்குதான். சரி இப்ப தலை படம் தானே, எதுக்கு வந்த? நான் வந்து என் தலைவன் முகம் பார்க்க, தலைவன் அதுல கேமியோ பண்ணிருக்கான். அந்த கேமியோ பாக்கிறதுக்காக தான் நான் ஒரு தடவை வந்தேன். அந்த ஒரு தியேட்டர்ல அந்த ஒரு ஷாட்டுக்காக நீ வந்த? ஆமா, என் தலைவன் முகத்தை தியேட்டர்ல பாக்கணும். செருப்படி வாங்க ஓட்டுறவன பாத்தியா? அப்புறம் ஜனநாயகம் வரல. ஜனநாயகம் ஃபுல்லா பார்க்கணும். இது வந்து உங்க படத்துல வந்து ஒரு சீனா தான் பாத்துட்டு வன்மத்தை கக்கல. எங்க தலை படம் வந்து ரீ ரிலீஸ் ஆகி ஓடுது. எங்க தலை படம் இன்னும் ஓடலையே, ரிலீஸ் ஆகல. இது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? ரீ ரிலீஸ்ல 5.5 crores என்னமோ. எங்களுக்கு கில்லி அதுக்கு மேல 4.5. கூகுள்ல போட்டு பாரு. 4.5 சொல்றாங்க. இப்போ என் கண்ணுல போட்டு பாருங்க. நாங்க வந்து எங்களுக்கு வந்து அஜித் பிடிக்கும். அதுக்கு விஜய் பிடிக்கும். எனக்கு விஜய் பிடிக்காதுன்னு இல்ல. நான் அந்த மத்தவங்க மாரி அஜித் பிடிக்கிறதுனால விஜய் பிடிக்காது. எனக்கும் பிடிக்கும். அஜித்தும் பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். ஆனா நீ இந்த மாதிரி பேசினு வச்சுக்கேன், விஜய் பிடிக்காதுன்றவேன். எனக்கு அஜித்தும் பிடிக்கும். இவங்க 2 பேரும் நண்பர்கள். ஏன் தெரியுமா? தியேட்டர்ல எல்லாரையும் விசில் அடிக்க வச்சாரு, பாத்தியா இல்லையா? டபுள் சைடு அதான் 2 பேரும் டிகிரி தோஸ்து தெரியுமா? உங்க ஆள் மூஞ்சி வச்சுல அப்பவே அந்த ஓடி இருக்க வேண்டியது பாத்துட்டே பக்கத்துல வந்தேன் நானு. இவன் பக்கத்துல உட்காந்துல கேடிவில 50 வாட்டி போட்டாங்க, சன் டிவில வந்து 30 வாட்டி போட்டாங்க. பாக்க வந்த அந்த வைப்ல அவ்வளவுதான். மங்காத்தாதான் நைட்டு போயிட்டு ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணை பாத்துட்டு இருக்கான். ஸ்கிரீன்ல பேர் போட்டாங்க. அது வீட்டுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஐடி போட்டு லட்சுமி ராய் சொல்றேன், நான் காட்டு விட்டு வந்தோடனே இப்படி பண்ணிட்டு இல்ல. வெளில வந்து நான் சொல்றேன், லட்சுமி ராய் நினைப்பாவே இருக்கு. இன்ஸ்டா ஐடி பாக்கணும் அப்படின்றான்டா. வெளில வந்து மங்காத்தா பயலுங்க, லட்சுமி ராய் பயலுங்க. வெங்கட் பிரபு வந்து சரியான ஆளுப்பா. எல்லாமே இருக்குது. என்ன இல்லன்னு சொல்லி பாக்கலாம். மங்காத்தா அளவுக்கு இல்ல. பழக்கத்தை சொல்றோம். இவங்கதான் சொல்ற தற்கூரி நீ ஓடு.
இந்த துணிவு வாரிசுக்கு ஒருத்த போய் பேசிருப்பான்ல. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படம் டேட் ரிலீஸ் ஆகும், எப்போ எந்தெந்த படம் வருதுன்ட்டு. அப்போ வந்து இந்த அஜித் போட்டோ எடுத்து கட் பண்ணி இந்த நியூஸ் பேப்பர்ல சேவ் இது புக்குக்கு நடுவுல வைக்கிறது, அஜித் இது அது ஒரு புக் கலெக்ஷன் மாதிரி பண்றது. நீ பண்றீங்களா? நான்லாம் நிறைய பண்ணிருக்கேன். நீ என்ன பண்றீங்க? நயன்தாரா தான் நிறைய இருக்கும். இந்த பில்லா படத்துல வர நயன்தாரா. நானா? நான் நீ சமந்தா. வந்து ஹாலிவுட். சமந்தா நாளா? சமந்தா வெறியன். இந்த என்னது கத்தி. இவன் வந்து படம் போஸ்டர் இது இருக்க மாட்டான், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும் தெரியுமா? அவன் ஃப்ரண்ட் பேஜ்ல நாங்கலாம் பேக் பேஜ், நீ ஃப்ரண்ட் பேஜ். இது கத்திக்கு மாடல்ஸ். அது இல்ல, இந்த செல்போன் ஆடு, அப்புறம் இந்த ஆடு வரல. செல்போன் ஆடு உன்னோட சீ இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தத்துல 2 பேருமே சீ தான். இவன் வந்து ஹீரோயினிஸை சேவ் பண்ணுவான், இவன் வந்து ஆட்ஸ்ல வர மாடல்ஸ ஆம்பளைங்களே பாக்குறவன். அப்படியாடா? இல்ல இல்ல இல்ல, ஒன்லி பெண்கள் மட்டுமே. எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு போயிரு, பெண்கள் மட்டுமே. நீ பொண்ணு பார்க்கவே மாட்டியாண்ணா? நான் புக்கு கட் பண்ணி வச்சு தொந்து பார்த்து மூடுற அளவுலாம் இல்ல பண்ணாரு. நாங்க வந்து இது பண்ணுவோம். சரி, அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து கெத்தா இருந்தாருன்னா அதை கட் பண்ணி பீரோல ஒட்டுறது, செவுத்துல ஒட்டுறது. தலைவனும் எங்க தலைவியும் சேர்ந்து நடிச்ச படம் எல்லாம் எவ்வளவு ஹிட்டா இருக்கு தெரியுமா? யாரு உங்க தலைவர், யாரு உங்க தலைவி? எங்க தலைவர் விஜய், எங்க தலைவி சமந்தா. கத்தி, மெர்சலு, அப்புறம் என்ன படம், இன்னொரு படம் த்ரிஷா, நயன்தாரா, அவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. யார் எத்தனை ஹீரோயினி வந்தாலும் த்ரிஷா, நயன்தாரா ஓகேவா? இவங்களுக்கும் மேல டாப் வந்து அந்த போக்கிரி பட ஹீரோயினி யாரா? அசின் அளவுக்கு யாரும் அச்சிக்கவே முடியாது அப்பெல்லாம். நீ சொல்ல ஒண்ணு சொல்லுறான்டா இவன். யாரு? எனக்கு வந்து அசின் பிடிக்கும்பா. உனக்கு எந்த ஹீரோயினி பிடிக்கும்? த்ரிஷாவா? உனக்குடா? எனக்கு ஸ்ரீயா சரண் பிடிக்கும். அப்போ இப்ப மங்காத்தா பார்த்ததுல இருந்து மங்காத்தா பாடல் லட்சுமி ராய். ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து எப்படின்னா, இப்ப நாளைக்கு ஒரு படத்துக்கு போனா அந்த ஹீரோயினி பிடிக்கும், நாளைக்கு ஒரு படத்துக்கு போனா அந்த ஹீரோயினி பிடிக்கும். இவர் வந்து இவன் எந்த மாதிரி கேரக்டர் தெரியுமா? இப்போ வந்து ஒரு போலீஸ் படம் பாத்துறாருன்னு வச்சுக்கேன், நான் வந்து போலீஸ் ஆக போறேன், லாயரா. மனிதன் பாத்துட்டு வந்தவனே நான் லாயரா போறேன்னா, அப்புறம் சூர்யா அந்த என்ன படம், இதோட என்ன தெரியுமா காமெடி பண்ணா? ஆர்யா அது பாக்ஸிங் படம் வந்தது, சார்பட்டா படம் பேரு. வாத்தியாரு நான் போடுறேன், வாத்தியாரு யார பொண்ணு வாத்தியாரு அப்படின்னு வரான்டா. சீமராஜா படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா கழுத்துறாங்க. சீமராஜா படமே எங்களுக்கு தான் வெளில தெரியாம நச்சுன்னு இருக்கோம் நாங்க, அப்படி இப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லா கழுத்துறாங்க. அவன் உங்க சொத்துல எங்கப்பா இருக்கு சொல்ல மாட்டான்டா. கேட்டா ஒரு 10,000 ரூபா கொடுறான்னா, இப்ப நான் உங்களுக்கு குத்துறேன்னா நாங்க சீமராஜா படம் வெளில தெரிஞ்சு இவனே என்கிட்ட 500 ரூபா கொண்டா, 300 ரூபா கொண்டா, நாளைக்கு தந்துடுறேன்னா. அப்பெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு நாங்க ஏழையா இருக்கும்னு தெரியும். அதனால நீ ஏழையா காட்டிக்கிற. அவங்களோட கொள்கையே வந்து சீமராஜா பரம்பரை வந்து வெளில தெரியக்கூடாது அப்படின்றாங்க. தெரிஞ்சா வந்து ஏழை ஆயிடுவாங்க, அதாவது வெளில தெரியக்கூடாது. ஆல்ரெடி ஏழை. இந்த சிவா படம் பாத்திருக்கியா? வெளியில இருந்து பாக்க ஏழையா இருப்பாங்க, அது வந்து உள்ள போனா தமிழ் படமா அந்த மாதிரி. இப்ப மகாத்தா பாத்துட்டாருல, நல்ல இப்ப என்ன பிளான்பா? அவனே வச்சிருப்பான். இப்ப என்ன பிளான்பா? அந்த 500 கோடி எங்க இருக்குன்னு போய் தேட போறோம், போயிட்டு தூக்க போறோம். நீ வந்து விநாயக், நான் வந்து விநாயக், இவர் வந்து பிரேம்ஜி. நான் அந்த அளவுக்கு சோனா இவனே போட்டுக்கோ, டபுள் ஆக்சிங் சோனாவும் பாட்டுக்கோ, போட்டுக்கோ. ஆமா, எங்க ஆளு இப்ப எல்லாம் இது எல்லாமே கரெக்டா இருக்கும்னா சைட் ஆங்கிள்ஸ். நானா இது மாடல்ஸ்க்கு போட்டோ ஷூட் வேணா தரேன். உனக்கு அஜித் பிடிக்குமாடா? பிடிக்குமா? எதனால பிடிக்கும்? அவர் வந்து நல்ல மனிதன் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன சொல்றாருன்னா, என்னோட படத்துக்கும் வாங்க, அவரோட படத்துக்கும் போவாங்க, இவங்களையும் வாழ வைங்க, அவங்களையும் வாழ வைங்க அப்படின்றாரு. கடைசியில என்ன கேட்டார், நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு கேட்டார்ல, அதை மறந்துட்டல. அதெல்லாம் எதுக்கு அது அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்ல. நம்ம போனோமா அஜித் படம், விஜய் படம் போனோமா, ஜாலியா இருந்தோமா, அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் படம் தான். இவன் தற்கொலை நிரூபிக்கிறான்டா. தற்கொலைலாம் சரி, நீங்க சொல்லுங்க நிதிஷ், உங்களுக்கு அஜித் பிடிக்குமா? தலை ஃபார் ரீசன், அவ்வளவுதான். தலை ஃபார் ரீசன், தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. AK ஃபார் ரீசன். உங்களுக்கு? எனக்கு வந்து இவர் தான் பிடிக்கும், அவர் தான் பிடிக்கும் இல்ல. எனக்கு வந்து நல்ல படங்கள் எது வந்தாலும் பிடிக்கும். அதாவது அப்படிதான், அவ்வளவுதான். உனக்கு என்ன பிடிக்கும்? அதாவது எனக்கு வந்து அஜித்
அஜித் வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஆக்டரா அந்த டான்ஸு பாட்டு பாடுறது இது எல்லாமே எனக்கு தெரியாது. எப்படி பண்ணுவாரு இது பண்ணுவாரு அது அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு சிரிப்பு வரும். பார்த்தாலே சிரிக்கணும்னு தோணும். சே என்ன மனுஷன்டா அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீல் வந்துடும். அதனாலே எனக்கு அஜித் பிடிக்கும். நீ அஜித் ஃபேனுன்ற ஆனா ஒரு படம் பார்க்கலாம்னு சொன்னா ஒரு மாதிரி அதுதான்டா அஜித் படத்துக்குலாம் நான் ஃபேன் இல்லடா. என்னன்னு தெரியல அவர் ஃபேன் கூட நான் இல்லைன்னு அவர் அஜித் ஃபேனாவும் கிடையாது. ஆனா அந்த மனுஷனை பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு நெஞ்சுக்குள்ள சே நம்பாள்றான் அவன். ஆனா அவரு தானே வாழ்றாரு. அவருக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போறாரு பத்தியா. ரேசிங் போனோம்னு போறாரு. அவர் என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் பண்றாரு. இப்ப மத்தவங்கலாம் பார்த்தா சரி மத்த ஆக்டர் தானே சரி வந்துட்டு படம் பார்த்தாமா போகணுமா. ஆனா தலைன்னு சொல்லக்கூடாது. ஆனா ஏகேவை பார்த்தா மட்டும் அந்த சும்மா அந்த இன்டர்வல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பத்தியா அப்படியே நெஞ்சில அப்படியே ஒரு சிரிப்பு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எனக்கே வருதுடா. அஜித் தான்